நீங்க எங்கெல்லாம் ஊழியம் நல்லா வளர்ந்துருக்கு பாருங்க, அங்க எல்லாம் அந்த பாஸ்டருடைய பொண்டாட்டி ஒரு நல்ல பொம்பளையா இருக்கும். எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது. யாரோட நெருங்கி பழகணும், யாரோட நெருங்கி பழகக்கூடாது. யாரோட அன்பு செலுத்தணும், யார சபைக்கு கொண்டு வரணும் அப்படின்னு எல்லாமே அந்த சபைக்குள்ள எல்லாமே அந்த அம்மா கையில தான் இருக்கும். ஐயா வெறும் ஒரு பொம்மை மாரி இருப்பாரு. வருவாரு, 2 பாட்டு பாடுவாரு, ஒரு பிரசங்கம் பண்ணிடுவாரு, போயிருவாரு. எல்லாமே யார்கிட்ட இருக்கும்? அந்த அம்மா பொறுப்புல தான் இருக்கு. அப்ப புத்தி உள்ள ஸ்திரீ வீட்டுக்கு அந்த அம்மாளுக்கு தான் கா மொத ச சைக்கிளோட வந்த அம்மா, பைபிளோட வந்த அம்மா, அப்புறம் பைக்ல வருவாங்க, அப்புறம் கார்ல வருவாங்க, அப்புறம் நல்லா இருந்தா பிளேன்லயே பறப்பாங்க. ஆனா இந்த புத்தி இல்லாத அம்மா என்ன செய்வாங்க? வரும்போது காரோட வருவாங்க. அப்புறம் கார வித்துருவாங்க. அப்புறம் பெட்ரோலுக்கு காசு இல்லன்னுவாங்க. அப்புறம் டூ வீலர் வாங்குவாங்க. அந்த டூ வீலரையும் வித்துட்டு, ஊர விட்டுட்டு ஏதாவது சண்டை போட்டுட்டு, கெட்ட பேர் வாங்கிட்டு, ஊழியத்த தொலைச்சுட்டு, ஐயோன்னு போயிருவாங்க. அப்ப எங்க பெண்கள் அழகா இருக்காங்களோ, அன்பா இருக்கிறாங்களோ, ஆ ஆசீர்வாதம் இருக்காங்களோ, அங்க தான் சபை வளரும். அது சபைக்கு மாத்திரம் இல்ல. தம்பி, சபைக்கு மாத்திரம் இல்ல. குடும்பத்துக்கு அது பொருந்தும். ஒரு வேலை செய்றான்னு வை, ஒரு ஆம்பள ஒரு வேலை செய்றான்னு வை, ஒரு ஆபீஸுக்கே போறான்னு வை. அந்த ஆபீஸுக்கு அந்த பொம்பள, அவன் எவ்வளவு சம்பளம் வாங்குறான்? அதுக்குள்ள குடும்பத்த எப்படி நடத்த முடியும்? அத வச்சு சிக்கனமா வாழ்ற குடும்பம் தான் நல்லா இருக்கும். அவன் ரூ. 50 சம்பளம் வாங்கினா, அவன் ரூ. 1000 செலவு வச்சு அந்த வீடு என்ன செய்யும்? கடன்காரனாமாயி காலப்போக்குல நாண்டு தொங்க வேண்டியதான். அது அங்க தான் போகும். அது மாத்திரம் இல்ல. ஒரு சின்ன வியாபாரம் பார்க்குறோன்னு வைங்களேன், அந்த ஒரு கூழ் வண்டிய வைக்கிறாங்க. அதுல ஒரு பலசரக்கு வைக்கிறாங்க. அந்த பலசர கடைக்கு பொண்டாட்டி மாத்தி உதவி செய்யணும். கூழ் கடையா மாறணும். அப்படி மாறி கணவனுக்கு ஒத்தாசையா இருக்கிறப்போ, அந்த தொழில் தான் வளர்ச்சி அடையும். இல்லைன்னா, நீ ஆம்பள 15 செஞ்சுட்டு போ. நம்ம வீட்ட தூங்கிட்டே இருக்கேன். இல்ல என் சொந்தக்காரனுக்கு போறேன். அப்ப எனக்கு அந்த வலி, இந்த வலி, என்னைய புருஷன் கவனிக்கல. அப்படின்னா, அவன் எந்த ஆம்பளையா இருந்தாலும், எவ்வளவு பெரிய அறிவாளியா இருந்தாலும், அந்த குடும்பம் விளங்காது. அதனால தான் தலைவர்கள் என்ன சொல்றாங்க? பெண்கள் எல்லாம் அதிகமா படிக்கணும். என்ன சொல்றாங்க? ஆண்கள் படிச்சா அவனோட முடிஞ்சிரும். பெண்கள் படிச்சா, அந்த பெண்ணே அவன் வகுத்துல பிறக்கிற புள்ளைகளுக்கெல்லாம் வழிகாட்டியா இருக்கும்.